இந்த சமய நல்லிணக்கம் வரணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் இந்து மதத்தை படிக்கணும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மதத்தை படிக்கணும், கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை படிக்கணும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் மதத்தை படிக்கணும். எல்லாரும் சேர்ந்து கால்வார் செய்யும் பெரியாரையும் படிச்சோம்னா இந்த ஊர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறோம். எல்லாரும் சத்தியமா சொல்றோம், எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கிறார். உண்மையிலே சொல்றேன், எல்லாரையும் எல்லாத்தையும் படிங்க. அது நம்மளை ரிச் ஆகும். I have become a stronger and deeper Christian after studying Islam. எனக்கு உண்மையிலே தெரியாது கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று. கிறிஸ்தவர்களே இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க, வருவாரா இல்லை. கிறிஸ்தவர்கள் சந்தேகப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நம்பவில்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. They believe that Christ will come back. அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாதுங்க. அந்த கிறிஸ்து மீண்டும் திரும்பி வருகிற போது அவருடைய போர் வீரர்களாக இஸ்லாமியர்களாக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனக்கு இதை ஒமான்ல சொல்லி கொடுத்தாரு, ஒமான்ல வந்து போய் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஓப்பன்னஸ் தான் நமக்கு வந்து டயலாக்குக்கான ஒரே வழி. ஒன்றும் நம்ம இந்த ஓப்பன்னஸுக்கு போனவர்கள் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு கட்டாயம் சொல்லணும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடும் ஏனைய மதத்தவர்களோடு பழகிய பிறகும் எனது மதத்தின் மீது உண்மையான ஆழப்படுதலும் பற்றும் எனக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பிற மதங்களை அறிவதால் நமக்கு ஒருபோதும் நமது மத நம்பிக்கை குறைந்து விடாது. இந்த பெரியார் சொன்னதைத்தான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சமய நல்லிணக்கம் வரும்னா கட்டாயம் இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நீங்கள் படிச்சே ஆகணும். இந்த பெரியார்கிட்ட வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கீங்க, சொல்லி முடிச்சிடுறேன். பெரியார் ஒரு மேடையில் சொல்லுவாரு, இந்த கிறிஸ்தவ பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்து கடவுள்லாம் பொய், இஸ்லாமிய கடவுள்லாம் பொய்ங்கிறாங்க. இந்த இஸ்லாமிய பயிர்கள்லாம் சொல்றாங்க இந்து கடவுள்லாம் பொய், கிறிஸ்தவ கடவுள்லாம் பொய்ங்கிறாங்க. இந்த இந்து பயிர்கள்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவ கடவுள்லாம் பொய், இஸ்லாமிய கடவுள்லாம் பொய்ங்கிறாங்க. இவரெல்லாம் தனித்தனியா இல்லை பொய்ன்னு சொல்றதை நான் ஒட்டுமொத்தமா இல்லை பொய்ன்னு சொல்றேன். எங்க மட்டும் சண்டைக்கு வராங்க. நற்கள் சரியா இருக்கு இல்லைங்களா? நற்கள் சரியா இருக்கு இல்லைங்களா? ஓப்பன்னஸ் மட்டும் நாங்க அமைதியை கொண்டு வரும். நம்ம அவங்கவுங்க விஷயத்தை ஆழமா நம்புவோம், மற்றவங்கள்ட்டையும் கத்துக்குவோம். இதுதான் எனக்கு மன நிம்மதியை தந்திருக்குது. என்னால எல்லா இடத்துல நின்று பேச முடியுதுன்னா எல்லா கோட்பாடுகளையும் எல்லா தத்துவங்களையும் படியுங்கள். நீங்கள் நம்புகிற விஷயத்தை ஆழமாக தேடி, எப்படி எனக்கு இன்னைக்கு நான் ரசிக்கிறேங்க. 5 முறை அவங்க தொழுகை பண்றப்போ ஐயோ ஏன் நமக்கு அப்படி இருக்க முடியலையேன்னு நான் நினைக்கிறேனே தவிர அவங்க தொழுகை பண்றதை பார்த்து எனக்கு எந்த உறுதியும் இல்லை.